நாம் ஜெபிக்கிறதுக்கு முன்னால் சில சாட்சிகளை நீங்கள் கேட்க போகிறீங்க, பார்க்க போகிறீங்க. ஆயிரக்கணக்கான அற்புதங்கள் போகிற இடம்லாம் சொல்கிறாங்க. thousands and thousands of miracles இயேசு கிறிஸ்து செய்து கொண்டு இருக்கிறார். எந்த தேசத்துக்கு போனாலும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் இயேசுவை கூப்பிட்ட இந்த மாதிரி இயேசு எனக்கு அற்புதம் செய்தார். இயற்கைக்கு மேற்பட்ட காரியங்கள், பலத்த அற்புதங்கள். இந்த அற்புதங்களுக்கும் இந்த மோகன்லாஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் அவங்கள பார்த்ததும் இல்லை, அவங்களோட சிலரை பேசினதும் இல்லை. ஒரு சிலர் வந்தாங்க, ஜெபிச்சாங்க, அவ்வளோதான். அது எல்லாரும் வர்றவங்களுக்கெல்லாம் ஜெபிக்கிற மாதிரி. மற்றபடி இயேசு கிறிஸ்து என்கிற அவர் தான் அற்புதம் செய்கிறவர். நீங்கள் அவரை கூப்பிட்டா போதும், உங்களுக்கு அற்புதம் நடந்துடும். எப்படி இயேசுவிடம் இந்த அற்புதம் பெற்றுக்கொள்வது? இந்த சாட்சிகளை கவனமாக பார்த்தாலே நீங்கள் எப்படி வேண்டுதல் செய்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அறிந்து கொள்ளலாம். சில சாட்சிகள் பாருங்கள். சகோதரர் அன்புராஜ் கும்மிடிப்பூண்டியிலிருந்து சகோதரர் அன்புராஜ் அவங்க அனுபவத்தை எழுதியிருக்கிறாங்க. நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன் தான். விளையாட்டாய் சிறு வயதில் குடிக்க ஆரம்பித்து 19 வருடங்களாக நான் மதுபான பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தேன். நான் சம்பாதிக்கும் பணத்தை எல்லாம் குடித்துவிட்டு வந்து விடுவேன். குடிக்கவில்லை என்றால் என்னால் சுயமாக எதுவுமே சிந்திக்க முடியாது. எப்பொழுதும் போதையில்தான் இருப்பேன். சில நேரங்களில் குடித்துவிட்டு கீழே விழுந்து கிடப்பேன். யாராவது என்னை வீட்டில் வந்து விட்டு செல்வார்கள். இதுவரை 15 முறைக்கு மேலாக போதையினால் விபத்து ஏற்பட்டு எனக்கு அடிபட்டு இருக்கிறது. வீட்டில் என் மனைவியிடம் அடிக்கடி சண்டை தான் வரும். நிம்மதியே இருக்காது. என் மனைவி ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை பார்த்து ஜெபம் செய்வாள். என்னையும் பார்க்க சொல்லுவாள். ஆனால் எனக்கு அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது டிவியை உடைத்து விடலாம் போன்ற கோபம் ஏற்படும். இந்த நிலையில் சென்ற வாரம் ஒரு நாள் நேரலை ஜெபத்தை என் மனைவி பார்த்து கொண்டிருந்த போது நான் குடிப்பதற்காக 200 ரூபாய் பணத்தை கேட்டேன். அப்பொழுது, நீங்கள் மதுபானம் மற்றும் போதை பழக்கத்தில் உள்ளவர்கள் விடுதலையாக ஜெபித்து கொண்டிருந்தீர்கள். உடனே என் மனைவி என்னை விடாப்பிடியாக முழங்கால் படியிட வைத்து தலையில் கை வைத்து ஜெபம் செய்தாள். ஜெபம் முடிந்ததும் எனக்குள் ஒரு மாற்றம் வந்ததை உணர்ந்தேன். ஆனாலும் 200 ரூபாய் வாங்கி கொண்டு திரும்பவும் மது பாட்டில் வாங்க சென்றேன். என்னால் பாதிதான் குடிக்க முடிந்தது. அந்த மதுபானத்தின் மீது வெறுப்பாக வந்துவிட்டது. உடனே தூர எறிந்து விட்டேன். அன்று தூர எறிந்தது தான் இப்பொழுது 1 மாதத்திற்கு மேல் ஆகிவிட்டது. குடிக்க வேண்டுமென்ற எண்ணமோ அந்த ஆசையோ எதுவுமே எனக்கு வரவில்லை. எனக்கே என்னை பார்த்தால் ஆச்சரியமாக உள்ளது. இயேசு என்னை முற்றிலுமாக மாற்றிவிட்டார். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பார்த்தீங்களா, ஆண்டவருடைய இயேசுடைய பெயரை சொல்லி தலையில் கை வைத்து ஜெபிச்ச உடனே ஒரு விடுதலை. அதான் இயேசுவின் நாமத்தை சொன்னால் விடுதலை உண்டாகும். பாவங்கள், சாபங்கள், கட்டுகள்லேருந்து விடுதலை. அது யாராவது ஒரு குடும்பத்தில் ஒருவர் பாரம் எடுக்கணும். அந்த சகோதரி தன் கணவருக்காக ஜெபித்து கொண்டே இருந்து விடாப்படியாக உட்கார வச்சு இந்த ஜெபத்தில் இருங்கன்னு கை வைத்து ஜெபிச்சாங்க. விடுதலை. நீங்கள் ஊழியக்காரன் கை வைத்து ஜெபிக்கணும், அங்கே கூப்பிட்டு போன இங்கே கூப்பிட்டு போன காத்திருக்காதங்க. இப்போது உங்கள் வீட்டில் நீங்கள் கை வைத்து ஜெபிச்சாலும் இயேசு அற்புதம் செய்துடுவார். உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் பாரம் எடுத்து ஜெபிங்க, இயேசு அற்புதம் செய்து விடுவார். இதுதான் இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் இந்த வித்தியாசமாய் செயல்படுகிற விதம். ஆண்டவர் இப்படி தானே செயல்படணும் அப்படிலாம் சொல்ல முடியாது. அவர் இயற்கைக்கு மேற்பட்ட விதமாய், அவர் சர்வ ஞானமுள்ள தேவன், எப்படி ஆட்களை தொடுவார். அதனால் இப்போ அப்படி தான் அற்புதம் செய்கிறார். பார்த்தீங்களா, இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் யாராவது அப்படி இருந்தால் முழங்கால் படியிட வைத்து குடும்பத்தார் பாரம் எடுத்து விசுவாசத்தோடு ஜெபிங்க, அற்புத மாற்றம் வந்துவிடும். சகோதரி ரஞ்சனி தென்காசியிலிருந்து பாருங்களேன், இது வினோதமான அனுபவம். நேற்றுக்கே சொன்னேன். ஆனால் இது மாதிரி கிரியைகள், காரியங்கள் சிலர் நம்ப மாட்டேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டாலும் காரியம் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்படி தான் அந்த கிரியைகள் இருக்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். நான் இயேசுவை அறியாத குடும்பத்தில் பிறந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவள். எனக்கு ஒரு 12 வருடமாக சர்ப்பத்தின் போராட்டத்தினால் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தேன்.
இரவு நேரங்களில் என்னால் தூங்கவே முடியாது. படுத்தவுடன் கெட்ட கனவுகளாக வரும். கனவில் பாம்பு என்னை துரத்துவது போன்றும், வழியில் தெரிகிற மரம் கம்பு எல்லாமே பாம்பாக மாறி என்னை கொத்துவதற்கு வரும். அனுதினமும் இதே போன்ற கனவு வந்து கொண்டே இருக்கும். இதனால் இரவு முழுவதும் எழும்பி உட்கார்ந்து அழுது கொண்டு தான் இருப்பேன். எனக்கு இந்த பிரச்சனை இருந்ததினால் எனக்கு நடக்க வேண்டிய திருமணமும் தள்ளி போயிற்று. என் வாழ்க்கை முழுவதும் இப்படியே தான் இருப்பேனோ என்று பயந்து இருந்தேன். 12 வருஷம் சர்ப்பத்தின் போராட்டம். அவங்க தான் இயேசு ஏற்றுக்கொண்டாங்களே அப்படின்னு கேட்டான். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது நம்முடைய ஆத்மா ரட்சிக்கப்படும், பாவம் மன்னிக்கப்படும், சந்தோஷம் வந்துடும். சில சமயத்தில் இந்த ஆவியனுடைய அட்டாக், அபிஷேகம் பெற்ற ஆவியில் நிரம்பியிருந்த சாத்தான் தொட முடியாது, உள்ளே நுழைய முடியாது. மற்றபடி நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் நம்முடைய ஆத்மாவை சேதப்படுத்த முடியாது, சரீரத்திலே பாதிப்பை உண்டாக்க முடியும். அதில் தான் பாருங்கள் அந்த சொப்பனங்கள், தூங்க முடியாதபடி கலக்கம். அதனால தான் தயவுசெய்து சபைகளில் பாஸ்டர்மார்கள் ஒவ்வொரு ஆராதனையிலும் மக்களுடைய சுகத்துக்காக, விடுதலைக்காக ஜெபிக்கணும். வெறும் பிரசங்கம் பண்ணிட்டு போயிடக்கூடாது. இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க சபையில் இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் தானே உத்தரவாதி. நீங்கள் ஒவ்வொரு வாரமே ஜெபிச்சு பாருங்கள், நிறைய பேருக்கு விடுதலை ஆயிரும். இதை கேள்விப்பட்டு புது ஆத்மாக்கள் உங்கள் சபைக்கு வருவார்கள். அது உங்ககிட்ட தான் இருக்குது. உங்களை தேவன் பயன்படுத்த விரும்புக, மக்களுடைய விடுதலைக்கு தானே ஊழியக்காரங்க. அப்போ இதை நீங்கள் செய்யணும். பாருங்கள், இவங்க இந்த சகோதரி 12 வருஷம் சர்ச்சைக்கு போகிறவங்க தான். அப்போ அங்கே விடுதலைக்காக ஜெபிக்கிறக்கு ஆள் இல்லைல்ல, அதான் பிரச்சனை. இப்போது அவங்க இந்த நிகழ்ச்சி, இந்த சூழ்நிலையில் தான் ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை 2020ஆம் வருடத்தில் ஊரடங்கு காலத்தில் பார்க்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சியை தவறாமல் பார்க்க ஆரம்பித்தேன். நீங்கள் கூறும் வார்த்தைகள் மிகவும் ஆறுதலாக இருக்கும். 2020ஆம் வருடத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு நாள் நீங்கள் பிசாசு பிரச்சனை உள்ளவர்களுக்காக ஜெபித்தீர்கள். அப்பொழுது நானும் என் தலைமீது கைகளை வைத்து என்னுடைய சர்ப்பத்தின் போராட்டம் நீங்கவும் ஜெபித்து கொண்டு, அவங்களே தலையில் கை வச்சு தனக்காக ஜெபிக்கிறாங்க. அப்பொழுது நீங்கள் ஒரு குடும்பத்தில் போராடுகிற சர்ப்பத்தின் கிரியைகளை கர்த்தருடைய அக்கினி சுட்டரிக்கிறது என்று கூறினீர்கள். நீங்கள் சொன்ன அடுத்த நிமிடமே நான் மயங்கி கீழே விழுந்தேன். அந்த ஆவி போயிட்டு பிசாசு கீழே தள்ளிட்டு வெளியேறி போயிட்டு, அதன் பின்பு தான் எனக்குள் ஒரு பெரிய மாற்றம் வந்தது. அன்றிலிருந்து இன்று வரை இரவில் எனக்கு எந்த ஒரு கெட்ட கனவோ, பாம்பு என்னை கொத்துவது போன்ற பயமுறுத்துகிற கனவோ எதுவுமே எனக்கு வருவதில்லை. இப்பொழுது அனுதினமும் தவறாமல் ஜெபித்து வருகிறேன். அருமையான திருமண வாழ்க்கையையும் ஆண்டவர் எனக்கு கொடுத்து என்னை ஆசீர்வதித்துள்ளார். தேவனுக்கே மகிமை. 12 வருஷ பிசாசு போராட்டம், விடுதலை. இன்றைக்கு உங்களுக்கு விடுதலையின் நாள். நீங்களே கை வைத்து செய்வீங்க, தலையில் இதயத்தில் கை வைத்து, இயேசுவின் நாமத்தில் எனக்கு விடுதலை உண்டாகணும் அப்படி சொல்லி பாருங்களேன், பிசாசு ஓடிடும். இன்னொரு சகோதரி நிர்மலா தேவி, கோயம்புத்தூர். அவங்களுக்கு ஒரு 3 வருஷமாக ஒரு வியாதி. எனக்கு ஒரு 3 வருடங்களாக தைராய்டு பிரச்சனையால் மிகவும் கஷ்டப்பட்டு வந்தேன். எந்த ஒரு வேலையும் ஒழுங்காக செய்ய முடியாது. எப்பொழுதும் சோர்வாகவே இருப்பேன். என்னுடைய கழுத்து பகுதி வீங்கி இருக்கும். சாப்பிடும்போது தொண்டை வலிக்கும். இதனால் என்னுடைய வேலைகளை நான் சுறுசுறுப்பாக செய்ய முடியாது. மிகவும் கஷ்டப்பட்டு வந்தேன். மருத்துவர்கள் கடைசி வரை மாத்திரை எடுக்க வேண்டும் என்று கூறிவிட்டனர். நான் தொடர்ந்து மாத்திரை எடுத்து வந்தேன். இந்த சூழ்நிலையில்தான் 2021ஆம் வருடத்தில் ஜூன் மாதத்தில் ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை நான் பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்தில் கைகளை வைத்து ஜெபியுங்கள் என்று நீங்கள் கூறினீர்கள். மேலும் அன்றைய தினம் தைராய்டு பிரச்சனை உள்ளவர்களுக்காகவும் ஜெபித்தீர்கள். நானும் கண்ணீரோடு பாரத்தோடு என்னுடைய கழுத்து பகுதியில் கைகளை வைத்து ஜெபித்தேன். ஜெபித்துவிட்டு நான் ஒரு வைராக்கியமாக விசுவாசத்தோடு மறுநாளிலிருந்து மாத்திரை எடுப்பதையும் நிறுத்திவிட்டேன். ஆனால் பெரிய ஆச்சரியம், அதன் பின்பதாக எனக்கு சோர்வு, பலவீனம் எதுவுமே எனக்கு வரவில்லை. கழுத்திருந்த வீக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி நார்மலாக மாறியது. 15 நாட்களுக்கு பின்பதாக மருத்துவரிடம் சென்று பரிசோதித்த போது, தைராய்டு மாத்திரை நீங்கள் எடுக்க வேண்டாம், தைராய்டு நார்மலாக உள்ளது என்று கூறிவிட்டனர். அங்கே போய் மாத்திரை தூர போட்டாங்க.
இப்போ டாக்டர் சொல்கிறாங்க இன்னும் தேவையில்லைன்னு. இப்பொழுது 2 வருடமாகிறது நான் மாத்திரை எடுக்கவில்லை. வாழ்நாள் முழுதும் மாத்திரை போடணும்னு சொன்னவங்க எனக்கு இயேசு விடுதலை கொடுத்துட்டார். என்னுடைய வேலைகளை நன்றாக செய்கிறேன். எனக்கு தைராய்டு இருந்ததற்கான எந்த அறிகுறியும் இல்லை. கழுத்தில் இந்த கட்டி மறைஞ்சிட்டு அந்த தைராய்டு பிரச்சனை முற்றிலும் மாறிட்டு இயேசு எனக்கு பூரண சுகம் கொடுத்துள்ளார். சகோதரி நிர்மலா தேவி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதே மாதிரி அற்புதத்தை இயேசு இன்றைக்கு உங்களுக்கு செய்வார். எந்த இடத்துல கட்டி இருக்குது, கேன்சர் கட்டி, தைராய்டு கட்டி, ஃபைப்ராய்டு கட்டி, கர்ப்பப்பையில், அந்த இடத்துல கை வைத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இது மறையட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே இதை எடுத்து போடும் அப்படி சொல்லி ஜெபிச்சு பாருங்கள், மறைந்து விடும். விசுவாசத்தோடு ஜெபிக்கணும், அவ்வளோதான். சகோதரி ஹெப்சி மெஞ்ஞானபுரத்திலிருந்து சகோதரி ஹெப்சி, எனது கணவர் 20 வருடங்களுக்கு மேலாக குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தார். அனுதினமும் 24 மணி நேரமும் போதையில் தான் இருப்பார். வீட்டில் அனுதினமும் பிரச்சனை தான் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இந்த சூழ்நிலையில் 2023 ஆகஸ்ட் மாதத்தில் திடீரென்று அவருக்கு யூரின் போகவில்லை, வயிறு வீங்கிவிட்டது. என்ன செய்வதென்று தெரியாமல் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றோம். மருத்துவர்கள் கல்லீரல் சுருங்கி காணப்படுகிறது, அதை சரி செய்ய முடியாது என்றும் கல்லீரலில் கிருமியின் அளவு அதிகமாக உள்ளது, ஆகவே 3 மாதத்திற்குள் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும், இதற்காக 3 லட்சத்திற்கு மேலாக செலவாகும், மாற்றாவிட்டால் உயிருக்கே ஆபத்து ஏற்படும் என்று கூறிவிட்டனர். என்னிடம் செலவு செய்ய இவ்வளவு பெரிய பணமும் இல்லை. இயேசு தான் நமக்கு வழி என்று நினைத்து தேவனுடைய கூடாரத்தில் நடக்கும் அற்புத விடுதலை பிரார்த்தனைக்கு இந்த வருடம் அக்டோபர் மாதத்தில் என் கணவரை அழைத்து வந்தேன். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் என் கணவரை கூட்டி வந்து ஜெபித்து வந்தேன். ஜெபத்தில் கலந்து கொண்ட பின் கணவரின் உடலில் பெரிய மாற்றங்கள் வர ஆரம்பித்தது. பெரிய ஆச்சரியம், சென்ற வாரத்தில் திரும்பவும் அதே மருத்துவரிடம் பரிசோதித்த போது அவர்களே ஆச்சரியப்பட்டு போனார்கள். இனி கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்ய தேவையில்லை என்றும் கல்லீரல் நன்றாக உள்ளது என்றும் உடலில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் கூறிவிட்டனர். இப்பொழுது என் கணவர் எந்த பிரச்சனையுமின்றி நார்மலாக இருக்கிறார். குடிப்பதையும் முற்றிலும் விட்டுவிட்டார். என் கணவரின் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய அற்புதம் செய்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். 20 வருஷம் மதுபான பழக்கம், கல்லீரல் பாதிக்கப்பட்டு விட்டார். அது மாற்றணும், கல்லீரல் மாற்று அறுவை செய்யலைன்னா உயிர் பிழைக்க முடியாது. அந்த நேரத்தில் ஜெபிக்க வர்றாங்க. இங்கே வியாழக்கிழமை தோறும் தேவனுடைய கூடாரத்தில் அற்புத விடுதலை பிரார்த்தனை. ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்க வியாதி பிசாசுக்கட்டில் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எங்கே போகிறதுன்னு தெரில, பணம் செலவு பண்ணி ஏமாந்தது போகிறதா மிச்சம். அதனால் இந்த ஜெபத்தை ஏற்படுத்தி என்னை தேடி வர்ற மக்களை நான் சுகமாக்குவேன்னு சொல்லி, அதனால தான் நிறைய கிறிஸ்தவ மக்கள் நிறைய வர்றாங்க. அவங்களே வர்றாங்க, அவங்களே ஜெபிக்கிறாங்க, சுகத்தை பெற்றுக்கொள்கிறாங்க, போகிறாங்க. இங்கே நான் ஒவ்வொரு வாரமும் நான் பேசுவதில்லை, எம்மாவது ஒரு முறை நான் செய்தி கொடுப்பேன். ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் செய்தி கொடுப்பாங்க. அங்கே யார் செய்தி கொடுத்து ஜெபிக்கிறாங்க என்பது முக்கியமாக இல்லை, இயேசு அவர்தான் முக்கியம். ஏன்னா அவர் தான் சுகம் கொடுக்கிறவர். அதனால் பாருங்கள், எதுக்கு வச்ச உபவாசத்தோடு வந்து ஜெபிக்கணும். நீங்கள் ஆண்டவரை தேடுவதற்கு வழி உண்டாக்குகிறோம், அவ்வளோதான். நீங்கள் மோகன்லாஸை தேடப்படாது, இயேசுவை தேடணும். அதுக்கு தான் இந்த ஜெபம். வசனத்தை கேட்டு இயேசுவை கூப்பிடணும், தேடணும், ஜெபிக்கணும், உபவாசிக்கணும். நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக பாரம் எடுக்கணும். உங்கள் வீட்டில் அற்புதம் நடக்கணுமானா நீங்கள் உபவாசிக்கணும், நீங்கள் ஜெபிக்கணும். அதை கற்றுக் கொடுக்குறோம். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த ஜெபத்துக்கு ஆயிரக்கணக்கான பேர் வர்றாங்க. 11 மணிலேருந்து அந்த ஜெபம் 2 மணி வரை நடைபெறும். அதில் தொடர்ந்து வந்தாங்க. விடுதலை, சுகம், லட்சக்கணக்காக பணம் செலவு பண்ண தேவையில்லை, இலவசமான விடுதலை இயேசு தர்றார்ல. அவரை தேடுங்க. ஆஸ்பத்திரிக்கு எவ்வளோ பணம் செலவு பண்ணி எங்கெல்லாம் போகிறீங்க, அந்த ஆஸ்பத்திரி போங்கன்னா ட்ராவல் பண்ணி போய் காற்று கடந்து அதெல்லாம் செய்கிறீங்களே, இயேசுவின் பாதத்தில் காத்திருந்து பாருங்கள். இலவசமான சுகம், இலவசமான விடுதலை, சைடு எஃபெக்ட் வராது. அப்புறம் தொடர்ந்து நீங்கள் மாத்திரை எடுக்கணும், 3 மாதத்துக்கு ஒரு மாதிரி செக்கும், இதெல்லாம் கிடையாது. ஹீலிங், கம்ப்ளீட் ஹீலிங். யோசித்து பாருங்கள், இது இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதம் இயேசு செய்கிறார். இது மாதிரி ஆயிரக்கணக்கான அற்புதங்களே நாங்கள் இங்கே பார்க்கிறோம்.
இயேசு என்கிற அற்புதமான ஆண்டவர். இன்னொரு சாட்சி சகோதரி அஞ்சு சென்னையிலிருந்து எழுதியிருக்கிறாங்க. இதை நல்லா கவனிங்களேன். நிறையா பேர் நீங்கள் பார்க்குறீங்க, ஒவ்வொருத்தருடைய அனுபவம் இது மாதிரி நிறைய பேர் எழுதி நான் வாசித்திருக்கிறேன், 1-2 பேர் அல்ல. நீங்கள் தான் யோசிக்கணும். நான் இயேசுவை அறியாத குடும்பத்தில் பிறந்தவள். என் கணவர் 2009 வருடத்திலிருந்து 2 வருடங்களாக வேலை இல்லாமல் இருந்தார். 2011 வருடத்தில் ஒரு ஜோசியரை பார்த்தால் சரியாகும் என்று வீட்டிற்கு ஜோசியரை அழைத்து வந்தோம். அந்த ஜோசியர் வந்து சென்றதிலிருந்து எனக்குள் ஒரு பிசாசு அலைக்கழிக்க ஆரம்பித்தது. அவங்க இந்து குடும்பத்தை சார்ந்தவங்க, அஞ்சு என்கிற சகோதரி. அவங்க தான் சொல்கிறாங்க, இந்த ஜோசியம் தவறான நம்பிக்கைகள், மூட நம்பிக்கையெல்லாம் சொல்லுவாங்களே, அது எதிர்க்கிற பின்னர் பெருங்கூட்டம் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சிறு கூட்டம் அதில் ஏமாற்றப்பட்டு போகிறாங்க. அங்கே வந்ததுலேருந்து பணம் வாங்கிட்டு போயிடுவா, பிசாசு அதுக்குள்ளே அலைக்கழிக்க ஆரம்பித்தார். உடனே இதற்கு சரி செய்ய சில லட்சங்கள் அந்த ஜோசியரிடமே கொடுத்து பரிகாரம் செய்தோம். சும்மா இருந்த பிசாசை, வெளியில் போன பிசாசை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்த கதை இது. பிசாசு வந்துட்டு உள்ள இப்போ 2 லட்ச ரூபா பணம் கூட சரி பண்ண அதே ஜோசியர் பணம் சம்பாதிப்பதற்கு எங்கே வந்து இவ்வளோ பணம் கட்டு நீ ஆண்டவரை தரிசிக்கலாம், இவ்வளோ பணம் கட்டு சரி பண்ணிடலாம், இவ்வளோ பணம் கட்டு பரிகாரம். தயவு செய்து ஏமாந்து போகாதங்க. கடவுள் என்கிறவர் பணம் கேட்டு தரிசனம் கொடுக்கிறவரும் அல்ல, பணம் கேட்டு விடுதலை கொடுக்கிறவரும் அல்ல. எந்த ஒரு கடவுள் இலவசமாய் நமக்கு விடுதலை தருகிறாரோ, என்னால் அவர் தான் நம்முடைய தகப்பன், நம்மை சிருஷ்டித்தவர், நம்முடைய பிள்ளைகளைப் போல நேசிக்கிற மகளே மகனே என்னிடத்தில் வா, இளைப்பாதல் தருவேன்னு சொல்கிறார். காணிக்கை கொண்டு வான்னு கேட்டாரா? தட்சணை கொண்டு வா, பரிகாரம் செய்யணும் கொண்டு வா, ஒன்றும் கேட்கல. உன் இருதயத்தில் எனக்கு இடம் கூட, அவ்வளோதான். உன் இருதயத்தில் நான் வாசம் பண்ணணும். அவர் வந்துட்டால் சமாதான, நிம்மதி, மகிழ்ச்சியெல்லாம் வந்துடுற, பாவம் தன்னால் போயிடும். அதுக்கு தானே கேட்குறாரு. இப்படி ஒரு கடவுளை நீங்கள் எங்கே பார்க்க முடியும்? எங்கே தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. இயேசு என்கிற அற்புதமான கடவுள். அதனால் தயவுசெய்து ஏமாந்து போகாதுங்க. இங்கே பாருங்கள், அதனுடைய விளைவு அவங்க பலர் 2 லட்ச ரூபா கொடுத்து சில லட்சம், அதிலும் பலன் இல்லை. அனுதினமும் என்னால் சரியாக தூங்க முடியாது, சில நேரங்களில் மூச்சு விடக்கூட முடியாது. 2 பேர் என் உடலின் மேல் இருப்பதை போல் உடம்பு கனமாக, 2 பேர் மேலே ஏறி உட்கார்ந்துருக்கிற மாதிரி கனமாக இருக்குமா. நெஞ்சு வலிக்கும், சரியாக சாப்பிட முடியாது. என் காதில் சீக்கிரமாய் செத்துவிடு என்ற சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். என் கணவருக்கு வேலையும் கிடைக்கவில்லை, எனக்கும் சரியாகவில்லை. சுமார் 15 லட்சம் ரூபாய் பரிகாரத்திற்கு மட்டுமே செலவு செய்தோம். 15 லட்சம் பரிகாரத்துக்கே. சுகமாகணும், வேலை கிடைக்கணும், அதுக்கு பரிகாரம் 15 லட்சம். பாருங்கள் இன்றைக்கி உலகத்தில் என்ன நடக்கிறது. இவங்க இந்த மாதிரி எந்த பயனும் இல்லை. இந்த நிலையில் 2020 வருடத்தில் ஒரு கிறிஸ்தவ ஊழியர் சொன்னதின் நிமித்தம் ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்தோம். அந்த நிகழ்ச்சியில் உங்கள் மூலமாக இயேசுவை பற்றி நன்றாக தெரிந்து கொண்டு அனுதினமும் வேதம் வாசிக்க கற்றுக்கொண்டேன். இந்த நிலையில் தேவனுடைய கூடாரத்தில் நடக்கும் சுகமளிக்கும் ஆராதனையில் இந்த வருடத்தில் நான் வந்து கலந்து கொள்ள ஆரம்பித்தேன். சென்ற மாதத்தில் ஒரு நாள் சுகமளிக்கும் ஆராதனையில் குடும்பமாய் வந்து கலந்து கொண்டோம். ஜெபம் முடிந்ததும் அங்கிருந்த ஊழியர்கள் என்னை சுற்றி நின்று 1 மணி நேரம் எனக்காக ஜெபித்தார்கள். ஜெபிக்கும்போது சுமார் 10 பிசாசுகள் என்னை விட்டு அலைக்கழித்து போனதை நான் உணர்ந்தேன். உடனே என் உடம்பு அப்படியே லகுவாயிற்று. அவங்க தான் அவங்களுடைய அனுபவம் என்ன. அது நிறைய அசுத்தாவி, இந்த ஜோசியம் மந்திரெல்லாம் பண்ண அசுத்தாவி வந்துடும். இந்த ஜோசியம், அந்த குறி சொல்கிறதெல்லாம் ஆவி, அது ஒரு அசுத்தாவி, ஒரு பிசாசின் ஆவி. பைபிளில் இருக்க ஸ்பிரிட் ஆஃப் பைத்தான் என்று சொல்லப்படுகிறது. அது ஒரு பாம்பின் ஆவி, குறி சொல்லுகிற ஆவி. கடவுள் குறியெல்லாம் சொல்ல மாட்டார். கடவுள் பேசின தீர்க்க தரிசன வார்த்தை, பாவத்தை விட்டு மனம் திரும்ப விடுதலை, அதான் கடவுளுடைய வார்த்தை. நீ இவ்வளோ கொடு அவ்வளோ கொடு பரிகாரம் செய், அது பிசாசு. நீ வித்தியாசத்தை போல புரிந்து கொள்ளுங்க, நீங்களே குழப்பிக்கொள்ளாதங்க. அதனால் நீங்கள் மாதிரி தவறான நம்பிக்கைக்கு இடம் கொடுப்பது சாபத்தை கொண்டு வந்துடும். பிசாசு உள்ள நுழைய இடம் கொடுத்த விடும். எங்கள் முன்னோர் என்ன பைத்தியக்காரங்களா, அவங்க அந்த காலத்துலேருந்து நம்புகிறாங்க, முன்னொரு காலத்துலேருந்து நம்பினாங்க அப்படின்னா, நீங்கள் அந்த காலத்துலேருந்து நம்பின எத்தனை காரியம் இப்போ பொய்யா போயிருக்குல்ல.
அவங்க நம்பினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படி இருக்கீங்களா நிறைய எல்லா காரியத்திலையும்? கொஞ்சம் யோசிங்க. ஆண்டவர் வந்து அறிவு கொடுத்துருக்கிறார்ல, சிந்திக்கணும்ல, யோசிக்கணும்ல. இது கடவுளாக இருக்க முடியுமா? நம்மகிட்ட காசு வாங்கிட்டு குறி சொல்லுது, குறி சொல்கிறது கடவுளாக இருப்பாரா? பிறகு பிசாசு தானே பேசும், குறி சொல்லுகிற ஆவி. நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு பாருங்களேன், அவங்களே சொல்லுவாங்க, அவங்களுக்கு தெரியும் அது ஒரு ஆவி இறங்கி வந்து பேசுவார். அதனால் தயவு செய்து பணம் கேட்குறது இதெல்லாம் செய்கிறதில் வந்து ஏமாந்து போகாதங்க. இலவசமாக உங்களை நேசிக்கிறதுக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். இலவசமாக சுகம் கொடுக்க, விடுதலை கொடுக்க ஒரு ஆண்டவர் இருக்கிறார். பாருங்கள், 10க்கு மேற்பட்ட அசுத்த ஆவி. அதனால தான் அவ்வளோ நேரம் ஜெபிச்சு போராடி ஜெபிச்சோடனே ஒன்றுன்னா அந்த ஆவி வெளியேறி. ஏன்னா ஒரு ஆளுக்குள்ள 10 பிசாசு இருக்குமா? பைபிளில் இருக்குது, 7 அசுத்தாவி கொண்ட மகதலேனா மரியாளுக்கு இயேசு விடுதலை கொடுத்தார். ஆயிரக்கணக்கான அசுத்தாவி ஒரே ஆளுக்குள்ளே வர முடியும். 6000த்துக்கு அதிகமான பிசாசு ஒரே ஆளுக்குள்ள லேகியோன் என்று அதுக்கு பெயர் உள்ள நுழைஞ்சிட்டு ஒரே ஆளுக்குள்ள பல ஆவியும் நுழைஞ்சிரும். பாருங்கள், அப்படி தான் கஷ்டப்பட்டிருக்காங்க. இப்போ அவங்க விடுதலை இயேசுவின் நாமத்தினால. சுமார் 13 வருடங்களாக எனக்கு இருந்த பிசாசு போராட்டம் முற்றிலும் நீங்கியது. நாங்கள் வீட்டுக்கு குடும்பமாய் செல்லும்போது உண்மையான தெய்வம் இயேசுதான் என்று மனதார சந்தோஷத்தோடு சென்றோம். அதுதாங்க அறிந்து கொள்ளுங்க. எல்லாம் தெய்வந்தான் அப்படிலாம் கிடையாது. எத்தனை தெய்வம் இருக்க முடியும்? ஒரு மாநிலத்திற்கு ஒரு முதலமைச்சர் தான் இருக்க முடியும். ஒரு தேசத்துக்கு ஒரு பிரதமர் அல்லது ஒரு ஜனாதிபதி தான் இருக்க முடியும். இல்லை எல்லாரும் இல்லை எனக்கு இவர் தாங்க முதலமைச்சர்னு சொன்னால் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். தமிழ்நாட்டுக்கு ஒரு முதலமைச்சர் இல்லை, எனக்கு எங்கள் கட்சி ஆள் தான் முதலமைச்சர் சொல்லுங்கள். ஆளாளுக்கு ஒரு முதலமைச்சர்னு அது ஆக முடியாது. ஒரு உலகம், ஒரு ஆண்டவர், ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்று தமிழ் அறிஞர்கள் சொன்னாங்க. அதை தான் நான் விசுவாசிக்கிறேன். ஒரே குலம், ஜாதி கிடையாது. ஒரே குலம், அதுதான் பைபிள் போதிக்கிறார். ஒரே குலம், ஒரே தேவன். அதுதான். அது யாருன்னு கண்டுபிடிங்க. கடவுள்னா இப்படி இருப்பாரா, இப்படி கேட்பாரா, இப்படி பேசுவாரா, இப்படி செயல்படுவாரா? கடவுள்னா யார்? யோசிங்க. ஒரு முதலமைச்சர்னா ஒரு முதலமைச்சர் இப்படி பேசலாமாங்க? பேசுகிறாள், அவருக்கு கொடுத்து ஒரு நினைவு வரல, அவர் என்ன அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. கடவுள்னா அப்படி தாங்க இருக்கணும். ஒரு எண்ணம் வேண்டாமா அவங்களுக்கு? என்ன யார் வேணாலும் முதலமைச்சர்னா காலைல விழுந்துருவீங்களா? நான் நம்ப முடியாதுங்க. இங்கே தமிழ்நாட்டுக்கு ஒரு முதலமைச்சர் தான் சொல்லுவீங்கல்ல. அப்போ யோசிங்க. இதை அந்த காண்டாண்டு காலமாக வஞ்சகம், அதனால தான் ஏமாற்றப்பட்டு கொண்டு வருகிறோம். கடவுள் நம்பிக்கை என்ற பெயரில் நிறைய ஏமாற்றங்கள் நம்ம சந்தித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளில் ஆகிலும் நாங்கள் விடுதலை பெற்றவங்களை எத்தனை ஆயிரம் சாட்சியை நான் வாசிக்கிறேன், உங்களுக்கு காண்பிக்கிறேன். அவங்களே சொல்கிறாங்கல்ல, நீங்கள் பாருங்கள். இப்போ சொல்கிறாங்க, உண்மையான தெய்வத்தை பெறாக கண்டுபிடிச்சிருக்கிறோம். சந்தோஷம் பாருங்கள், சந்தோஷத்தோடு சென்றோம். இப்பொழுது எனக்கு எந்த ஒரு எரிச்சலோ கோபமோ வருவதில்லை. அந்த ஆவி வந்து அட்டாக் பண்ணும்போது கோபம், எரிச்சல் வரும். எனக்கு உடம்பில் எந்த வலியும் இல்லை. இரவில் நன்றாக தூங்குகிறேன். பிசாசு தொந்தரவில்லை. இப்பொழுது அனுதினமும் நான் ஜெபிக்கிறேன். குடும்பத்தில் பெரிய சமாதானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்னை வாழ வைத்த இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசு வாழ வைக்கிற தெய்வம். அதான் சொல்கிறார், அவர் அழிக்கிற ஆண்டவர் அல்ல, வாழ வைக்கிற ஒரு ஆண்டவர். இன்றைக்கி அந்த இயேசு உங்களை சந்திக்கிறார். ஒன்று இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு அற்புதம் செய்யுங்க. ஏன் இயேசு இவ்வளோ அற்புதம் செய்கிறார் தெரியுமா? சிலுவையில் நமக்காக ரத்தம் சிந்தி மரித்தார். ஏன்னு சொன்னால் பரிகாரம்னு எல்லாரும் சொல்கிறாங்களே, அந்த பரிகாரத்தை இயேசு செய்து முடித்தார். பைபிள் சொல்லுது, நானே உன் பரிகாரி. நம்முடைய பாவத்துக்கு பரிகாரி இயேசு, சாபத்துக்கு பரிகாரி இயேசு, நம்முடைய பரம்பரையாய் வரக்கூடிய சாபங்களுக்கு பரிகாரம் இயேசு. இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து பரிகாரத்தை உண்டாக்கி முடித்து 3ஆவது நாள் உயிரோடு எழுந்து மரித்தேன், சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அதனால தான் இந்த அற்புதம் நடக்கிறது. அவரை உணர முடியும், அவருடைய குரலை கேட்க முடியும், அவர் தொடுவதை உணர முடியும், விடுதலை கொடுக்கிறதை உணர முடியும். அந்த இயேசு உங்களோடு பேசுகிறார். சரி, இப்போது 2 சாட்சியை நீங்கள் வீடியோவில் பார்த்த பிறகு ஜெபிக்க போகிறோம், சரியா? ஒன்று சகோதரி சாராள், சென்னையிலிருந்து ஒரு சாராள் என்கிற ஒரு சகோதரி சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. அவங்க விரலில் ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்கு. நீங்கள் நல்ல அந்த சாட்சியை கவனிங்க. அவங்க இயேசுவை கூப்பிட்டாங்க. ஒரு நைட்டுக்குள்ளே என்ன மாற்றம் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதம். அதை மத்தியில் ஜெபிக்கும்போது விரல் அழுகி போன நிலைமையில் புண்ணாகி எலும்பு தெரிகிற அளவில் இருந்திருக்கிறது. அவங்க கை வைத்து ஜெபிச்சாங்க. காலையில் எழும்பி பார்த்தா புது விரல் ஆகிவிட்டார்.
அந்த புண்ணு இருந்த அடையாளம் இல்லை, சதையெல்லாம் வளர்ந்து நார்மல் ஆகிவிட்டது. இட்ஸ் எ மிராக்கிள், கிரியேட்டிவ் மிராக்கிள். புது விரலாக தேவன் உருவாக்கி விட்டார். பக்கத்து வீட்டுக்காரங்க சாட்சி சொல்கிறாங்க. அவங்க தான் சொன்னார், பார்த்துட்டு எப்படி ஒரே ராத்திரிக்குள்ளே எப்படி ஒரு நைட்டுக்குள்ளே மாற்றம். ராத்திரி ஜெபிக்கிறான், காலையில் எல்லாம் சூழ்நிலை மாறி. அதான் இயேசு. அவங்க சொன்னாங்க, ஐயா ஜெபம் பண்ணாங்க. நீ ஐயா ஜெபம் பண்ணலை, அவங்க ஜெபிச்சாங்க. அவங்க ஜெபத்தை கேட்டு தான் இயேசு அற்புதம் செய்தார். அவங்க தான் அவங்க விரலில் கை வைத்து ஜெபிச்சாங்க, இயேசுவின் நாமத்தை சொன்னாங்க. நீங்கள் ஜெபிங்க, இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். இன்னொரு சாட்சி பாருங்களேன், இதுவும் ஒரு இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதம். சகோதரி அமலா, வடபழனி, சென்னையிலேருந்து தான் வடபழனியை சார்ந்த சகோதரி. அவங்க குழந்தைக்கு ஒரு அற்புதம் நடந்திருக்கு. நிறைய பேர் வியாதிப்பட்ட குழந்தைகளை வச்சுட்டு இருக்கீங்கள்ல, இந்த சாட்சியை பாருங்கள். சென்னை, ஒன்று இருதயத்தில் ஹோல் இருக்குன்ட்டாங்க, ரெண்டாவது இருதயம் வீங்கி இருக்கிறாரு, மூன்றாவது அந்த இருதயத்தை சுற்றி உள்ள படலம், அது டிஷ்யூ வளரலை, அதான் இருதயத்துக்கு பாதுகாப்பு. பிறந்த குழந்தைக்கு 3 பிரச்சனை. அவங்களே ஒரு நர்ட்ஸு. அப்போ அவங்களுக்கு அது காரியம் ஓரளவுக்கு இப்போ டாக்டர் சொன்னோடனே புரியும், சீரியஸ்னஸ் தெரிந்து விட்டார். இப்போ ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி நிகழ்ச்சி இருக்கிறத பாருன்னு சொல்லி. இதுவே ஒரு ஊழியம். உங்களுக்கு எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்களே வியாதியில், அவங்களுக்கு சொல்லுங்கள், இந்த நிகழ்ச்சியை பார்க்க சொல்கிறதே ஒரு ஊழியம். அவங்களும் இயேசுவை அறிந்து இந்த மாதிரி அற்புதம் பெறுவாங்கல்ல. பாருங்கள், இந்த சகோதரியை நான் பார்த்ததில்லை, இந்த குடும்பம் எனக்கு தெரியாது, குழந்தையை பார்த்ததில்லை, ஆனால் இயேசு அற்புதம் செய்திருக்கிறார். அவங்கள இயேசு பார்த்தார், இயேசு அற்புதம் செய்தார். விசுவாசத்தோடு கை வைத்து ஜெபிச்சாங்க. அதே நிமிஷம் ஆண்டவர் தொட்டுட்டார். அடுத்த நாளில் இருந்து குழந்தையோட சுவாசத்தில் மாற்றம். அதுக்கு பிறகு தான் போய் ஸ்கேன் பண்ண பார்த்தா 3 காரியத்தில் ஓட்டை அடைக்கப்பட்டு விட்டது, இருதய வீக்கம் நீங்கி நார்மல் ஆகிவிட்டது, மேலே உள்ள படலம் வளர்ந்து விட்டது. மிராக்கிள்ல இயேசு எவ்வளோ அற்புதமானவர் பார்த்தீங்களா? இயற்கைக்கு மேற்பட்ட காரியம் செய்கிறவர் உங்களுக்கு செய்வார். இன்றைக்கு விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். 5 நிமிஷம்தான். இப்போது எனக்கு பாவத்திலேருந்து விடுதலை வேணும். இந்த மதுபான பழக்கம், போதை வஸ்துகள், போதைப் பொருள் பயன்படுத்துவது, தவறான பழக்கம், இந்த சுபாவம் இருக்க விடுதலை வேணும். இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே எனக்கு விடுதலை தாரும், இயேசுவின் ரத்தம் எனக்குள்ளே இறங்கி என் பாவங்களை மாற்றட்டும், அப்படி ஜெபிக்கணும். வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்துல கை வைத்து கொள்ளுங்க. எந்தெந்த உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கிறது, எங்கே வலி வேதனை இருக்கிறது, எந்த இடத்தில் கட்டிகள் இருக்கிறது, தைராய்டுன்னா அங்கே கை வைங்க. எந்த இடத்துல கட்டி இருக்கிறதோ கை வைத்துக்கொள்ள. எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கிறது, ஹார்ட், உங்களுடைய லங்ஸு, உங்களுடைய லிவர், எங்கே பாதிப்பு, ஜீரண உறுப்பை கை வைங்க. குழந்தை மேலே, வியாதிப்பட்ட குழந்தைகள் மேலே கை வைங்க. இப்போ கண்ணை மூடி ஒரு 5 நிமிடம் செவி. நீங்கள் இயேசுவை மட்டும் பாருங்கள். மோகன்லாசஸை மறந்துடுங்க. மோகன்லாசஸால் சுகம்லாம் தர முடியாது. சுகம் கொடுக்குற ஆண்டவரை சொல்ல முடியும், அவ்வளோதான். இப்போ இயேசு உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும், இலங்கையில் இருக்கீங்களா, மியான்மரில் இருக்கிறீங்களா, ஆஸ்திரேலியாவிலையா, நியூசிலாந்துலையா, ஜெர்மனில் இருக்கீங்களா, எங்கே இருக்கிறீங்க நீங்கள், அங்கே இயேசு உங்கள் பக்கத்தில் இருக்கிற, பக்கத்தில் இருக்கிற கை வைத்து ஜெபிங்க விசுவாசத்தோட. இப்போ ஜெபம் பண்ணுங்க, கண்ணை மூடுங்க, இயேசுவை கண் முன்னால் நிறுத்துங்க, இயேசுவின் பெயரை சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். இயேசுவே, இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்திருக்கிறீங்களே, எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க, ஏன் குழந்தைக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க. கற்பத்தில் இருக்கிற குழந்தைக்காக ஒரு சகோதரி ஜெபம் செய்கிறீங்க. உங்களுடைய குழந்தை கர்ப்பத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று டாக்டர் சொல்லிட்டாங்க. ரிசல்ட் அப்படி வந்திருக்கிறது. குழந்தை பாதிக்கப்பட்டு இருக்கிறது, குழந்தையினுடைய உறுப்புகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. அதனால் அந்த குழந்தையை நீங்கள் முழுமையாய் பெற்றுக்கொள்வது கஷ்டம் என்று சொல்லி நீங்கள் ஜெபிங்க. இன்றைக்கு விசுவாசத்தோடு ஜெபிங்க. அந்த குழந்தை பூரண ஒரு வளர்ச்சி உள்ள குழந்தையாக இயேசுவின் நாமத்தில் மாறுகிறது. அந்த குழந்தைக்குள்ள ஒரு அற்புத மாற்றத்தை ஆண்டவர் கர்ப்பத்திலே கட்டளையிடுகிறார். விசுவாசத்தோடு ஜெபிங்க சகோதரி. அடுத்த முறை டாக்டர்ஸ் ஆச்சரியப்பட்டு போவாங்க. பூரண வளர்ச்சியோடு குழந்தை இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. குழந்தை இருதயம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், இருதயத்தில் இருக்கிற ஓட்டைகள் மறைகிறது, இருதயத்தில் சுகம் உண்டாகிறது. லங்ஸ் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு சுகம் உண்டாகிறது. கை வளைந்திருக்கிறது. ஒரு குழந்தை பிறவியில் இருந்தே இந்த கை பாதிக்கப்பட்டு விட்டது. பிறக்கும் பொழுது ஏற்பட்ட ஒரு பிரச்சனையினால் கை செயல்படவில்லை.
கால் வளைந்திருக்கிறது, நீங்கள் ஜெபிக்கிறீங்க, உங்களுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் இந்த கால்கள் புதிதாய் மாறுகிறது, கைகள் இயேசுவின் நாமத்தில் புதிதாய் மாறுகிறது. இயேசு புதிதாக்குகிற ஒரு ஆண்டவர். இயேசுவின் தழும்புகளால் குணம் உண்டாகிறது. பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஒரு தலை பெரிதாக இருக்கிற குழந்தைக்காக ஒரு சகோதரி ஜெபிக்கிறீங்க. அது நார்மலாக இல்லை. குழந்தையுடைய தலை பெரிதாக இருக்கிறது, நீர் கட்டி இருக்கிறது. இந்த குழந்தை இப்படி ஆகலாம் அப்படி ஆகலாம் டாக்டர் சொல்லிட்டாங்க. அழுகிறீங்க. அவனுடைய கண்ணீரை இயேசு பார்க்கிறார். அந்த குழந்தையினுடைய தலைப்பகுதியில் இயேசுடைய வல்லமை இறங்குகிறது, நார்மலாக மாறுகிறது. பயப்படாதுங்க. இயேசுடைய நாமத்தை சொல்லி கோப்பட்டது 4 அற்புதம் இயேசு செய்து கொண்டு இருக்கிறார். இயேசுவுக்கு நன்றி. கர்ப்பப்பையை எடுத்துறணும்னு சொல்லிட்டாங்க. இனி எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும், குழந்தைக்காக வர காத்திருக்கிறேனே என்று கண்ணீரோடு ஜெபிக்கிற சகோதரி ஆண்டவருடைய கண்ணீரை கண்டார். கர்ப்பப்பையை அடுத்த முறை டாக்டர்ஸ் பரிசோதிக்கும் போது எடுக்க வேண்டாம் என்று சொல்லிவிடுவாங்க. அந்த கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டிகள் மறைகிறது, சுகம் உண்டாகிறது. இதே கர்ப்பத்தில் தேவன் உங்களுக்கு ஒரு குழந்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுகிறீங்க. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. அநேகருக்கு இன்றைக்கு சுகம், விடுதலை, எலும்புகளில் வல்லமை இறங்குகிறது. நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சுகம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகிறது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவே என்னை தொடும். இப்போ சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம், என்னை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம், எனக்கு விடுதலை தருகிறீர் ஸ்தோத்திரம், சுகம் தருகிறீர் ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். விடுதலை தருகிற இயேசுவுக்கு நன்றி. பயத்தின் ஆவிகள் விலகுகிறது, சர்ப்பத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. அந்த பொல்லாத பாம்பின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது, அலறி கொண்டு விலகுகிறது. சிலர் சரிந்து விழுகிறாங்க. குடும்பத்தார் பயப்படாதுங்க, தானா எழும்பிடுவாங்க. அந்த ஆவி வெளியேறுகிறது. உங்க கண்ணால் பார்க்குறீங்க, அவங்க சர்ப்பத்தை போல நெளிகிறாங்க. அது ஒரு சர்ப்பத்தின் ஆவி. ஒரு குழந்தை அப்படி வாதிக்கப்படுகிறது. பொல்லாத சாத்தானே, அந்த குழந்தையை வாதிக்க உனக்கு அதிகாரம் இல்லை, வெளியேறி போ. இயேசுவின் நாமத்திலிருந்து உனக்கு கட்டளை கொடுக்கிறேன், வெளியேறி போ. அந்த குழந்தையை விட்டு சர்ப்பத்தின் ஆவி வெளியேறுகிறது. அந்த குழந்தை சுகம் அடைகிறது. ஆண்டவருடைய வல்லமை இன்னைக்கு அநேகருக்கு பிசாசின் கட்டுகளை அறுத்து விடுதலை தந்து கொண்டிருக்கிறான். பிசாசு கொண்டு வந்த பலவீனங்கள், பயங்கள், கலக்கங்கள் விலகுகிறது. பொல்லாத பிசாசை என்கிட்ட பேசாத அப்படி சொல்லுங்க. அந்த சத்தம் கேட்கிறது காதில், இருதயத்தில். மரித்து போ, செத்து போ என்று நீங்கள் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துங்க. பொல்லாத சாத்தானே, இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். என்னோட நீ பேசாத, என் கூட இயேசு பேசுவார். நீ பேசாத, இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்கிறேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு விடுதலை. இயேசுடைய வல்லமை பலமாக இறங்கி அநேகரை விடுதலை ஆக்கி கொண்டு இருக்கிறதை நான் பார்க்கிறேன். இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. வாய் திறந்து இயேசுவே ஸ்தோத்திரம். விடுதலைக்காக ஸ்தோத்திரம், சுகத்திற்காக ஸ்தோத்திரம், அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே நன்றி அப்பா. இந்த மக்கள் மேல் அன்பு கூர்ந்து கண்ணீரோடும் பாரத்தோடும் ஜெபித்த பிள்ளைகளுக்கு சுகம் கொடுத்தீர், விடுதலை கொடுத்தீர். ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இனி ஆண்டவரை துதிங்க.